பிரைஸ் லார்ட். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 20:11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். இந்த வேத வசனம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு சொன்னால், என்னதான் பெற்ற பிள்ளையாய் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக செம்மையான பிள்ளைகளாய் நடக்கிறார்களா இல்லையா என்பது அவர்களின் செயல்களில் அறியப்படும். தேவனை அறிந்த ஆவிக்குரியவர்கள் என்று சொல்பவர்களின் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான சுத்தமான செம்மையான பிள்ளையாய் இருக்கிறார்களா என்று கேட்டால் யாராலையும் அதற்கான பதில் சொல்லவே முடியாது. பைபிளில் ஏலின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷனை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஏலிய தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலையும் தேவ மனுஷனாயும் நியாயம் விசாரிக்கும் ஆசாரியனாகவும் வைத்திருந்தார். இப்படி வல்லமையாய் தேவனுக்காக அவர் பயன்பட்ட போதிலும் அவருடைய குமாரர்களை பற்றியும் பைபிளில் சொல்லியிருக்கு. பிரதான ஆசாரியரின் குமாரர்களாகவே இருந்தாலும் அவர்களோட பர்சனல் லைஃப்பை நம்ம பார்த்தோம்னா தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாய், தேவனை தேடாத பிள்ளைகளாய், தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவில்லாத பிள்ளைகளாய் இருந்தாங்க. நாம் ஏலியின் பிள்ளைகளைப் போல் இல்லாமல் இருக்கணும். அவங்க பேலியாளின் பிள்ளைகள் என்று பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? தேவனுக்கு முன்பாக செம்மையும் உத்தமுமாய் சுத்தமாய் இருக்கிறார்களா என்று யோசனை செய்யுங்க. ஏன்னா உலகத்தில் அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் வச்சிருந்தாலும், எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருந்தாலும், ஏன் உலகம் முழுவதும் அவங்க ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய பிள்ளைகள் அவங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அதனால லாபம் என்ன? இன்று நம் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு சிந்திச்சு பார்ப்போமா? ஆமேன்.